தமிழ்ச்சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காம்பன்சேஷன் டு பர்சன் கிரவுண்ட்லெஸ்லி அரெஸ்டட். ஸோ சிஆர்பிசி செக்ஷன் 358 என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நம்ம 353லேருந்து ரெகுலராக இந்த செக்ஷன்ஸை வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் 357 வந்து காம்பன்சேஷன், ஒரு நபர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் எந்த தரப்பினருக்கு பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கணும், ஸோ ஜட்ஜு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அந்த ஆதாரத்துக்கான காம்பன்சேஷன் வந்து லாஸ், யாருக்கு லாஸ் இருக்கோ அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னன்றதை பார்த்தோம். ஸோ 357 ஏல வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமில் எப்படி வந்து காம்பன்சேஷன் வாங்குறதுன்னு பார்த்தோம். 357 சியில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபார் விக்டிமை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்குள்ளே சிஆர்பிசின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 358 கிரவுண்ட், அதாவது ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை வந்து கைது செய்கிறாங்க, அதுக்கான இழப்பீடு, கிரவுண்ட்லெஸ்லி அரெஸ்டட், ஸோ வித்தவுட் தி எவிடன்ஸ், ஸோ காம்பன்சேஷன் டு தட் பர்சன். இதில் எப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போலீஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணுறாரு ஒருத்தரை ராங்லி, தவறான ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு, அதுக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும்போது நீதிபதி அவர்கள் விசாரணைக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, இல்லை ட்ரையலில் விசாரணைக்கு வரும்போது இதுக்கான இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அனலைஸ் பண்ணதுக்கும் போது இதுக்கான எவிடன்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் அரெஸ்ட் பண்ணது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கான காம்பன்சேஷனை நம்ம கேட்க முடியும். ஸோ இதுக்காக வழங்குறது தான் இந்த 358 கொடுத்துருக்க பர்மிஷனில் அந்த நபர் யார் பாதிக்கப்பட்டாரோ அவருக்கு வந்து காம்பன்சேஷன் கேட்டு பெறப்பட முடியும்ன்றது தான் இந்த சப்செக்ஷன் 1 சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 3 சப்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சப்செக்ஷனில் கிரவுண்ட்லெஸ்லி வித்தவுட் எவிடன்ஸ், ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண ஒரு நபருக்கு அது வந்து ப்ரூவ் ஆச்சுன்னு சொன்னால் கோர்ட்டில், ஸோ ஜட்ஜி வந்து ஆர்டர் பண்ணுவார். இஃப் த திங்ஸ் ஃபிட், ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனார்னா அந்த காம்பன்சேஷனை வந்து அவார்ட் பண்ணுவார். ஒருவேளை கம்ப்ளைண்ட் வந்து ராங்காக கொடுத்துருக்கு, அது வந்து அந்த தட் இஸ் வந்து ஒருத்தருக்கும் மேலே, இப்போ ஒரு நபர் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்கு மட்டும் தனியாக காம்பன்சேஷன். ஒருவேளை இதில் வந்து 2-3 பேர் இருக்காங்க, இல்லை ஒரு மேக்ஸிமம் 5 பேர் இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அந்த காம்பன்சேஷனை வந்து அவார்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து ஜட்ஜி அவர்கள் அந்த வழக்கு ஃபஸ்ட்டு, இந்த வழக்கு வந்து பதிவாகுது ஸ்டேஷனில், யார் கம்ப்ளைண்டன், யார் வந்து அதுக்கு ஐஓ ஆஃபீஸர், என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்து எஃப்ஐஆரில் இருக்கும். அந்த அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய சார்ஜ் ஷீட்டில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும்போது கோர்ட்டில் விசாரணையோட முடிவில் தான் இது வந்து தெரிய வருது, இந்த மாதிரி கிரவுண்ட்லெஸ்லி அரெஸ்டட். ஸோ அப்படி அரெஸ்ட் பண்ண நபர் ஒரு நபராக இருந்தால் அவருக்கான காம்பன்சேஷன், ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களாக இருந்தார்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இந்த காம்பன்சேஷனை அவார்ட் பண்ணுவாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், அந்த கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட் வந்து உண்மை, கிரவுண்ட்லெஸ்லி அரெஸ்டட், இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவருக்கான ஏற்பட்ட அந்த நஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைம், அவரோட வேலைக்கு அந்த நேரத்தில் செல்ல முடியாமல் ஏற்பட்ட லாஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அது வந்து காம்பன்சேஷன் தேவைன்னா திங்ஸ் ஃபிட் அப்படின்னா ஜட்ஜி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் இதை வந்து அப்ரூவ் பண்ணுவார். இப்போது பாயிண்ட் நம்பர் 3 வந்து சப்செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா, வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அந்த காம்பன்சேஷனை அவர், தட் இஸ் வந்து இப்போ ஆப்போசிட் பார்ட்டி இருக்காருன்னா இப்போ அவர் மேலே அசைன் பண்ணுறாங்கன்னா அவர் வந்து பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த தண்டனை வந்து 30 நாள் கூட, அதாவது 1 மந்த் தண்டனையாக கூட இருக்கலாம். ஸோ ஜட்ஜி வந்து கொடுக்குற கம்ப்ளைண்ட் அப் டு 30 டேஸ் வரைக்கும் கூட அவர் வந்து இஷ்யூ பண்ணுவார், ஒருவேளை அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை கொடுக்கலன்னா. ஸோ இதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதனாலும் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.